ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 9/3/2025 முதல் 15/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்க்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் கும்பத்தில் 2ஆம் இடத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சூப்பராக இருக்கார். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் உச்ச நிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை ஆகிறார். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அது ஒரு பிரம்மாண்டம் தான், நல்லதே செய்வார். குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், உங்களுக்கு 9ஆம் இடம் ராசி, 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பர். இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 7.5 சனி சென்று கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக, மிக மிக சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்கிறேன். உங்களை பொறுத்தவரையும் 7.5 சனிக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தான். இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், நல்லது. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். ஆனால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் நிறைய நல்லது செய்கிறார், ஒரு சில கெடுதலும் பண்ணுவார். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். காசு கொடுத்தா திரும்ப வராது. அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் இடையேயும், கணவன் மனைவி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களிடத்திலும் பேசுவதில் மிக மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கையாக இருந்துங்க. அது மட்டுமல்ல, 8க்குடைய சூரியன் வேறு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு மைனஸ். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இந்த ராகு கேதுக்கள், அதாவது இந்த சர்ப்ப கிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால், ஒரு ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார் ராகு கேதுக்கள் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தானே. உங்களுக்கு கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். நீங்கள் சம்பாத்தியத்தை பெரிய லெவலில் பூஸ்டிங் பண்ணலாம். வெளிநாடு போகணும்னு விருப்பப்படக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியில் இறங்கினால் சக்ஸஸ் ஆகும். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி குரு அங்கேயே உட்காந்துடுறாரு. அப்போ முயற்சி திருவினையாக்கும். சாதாரணமாக இல்லை, பெரிய லெவலில்
ஒரு சின்ன ஒரு வெற்றி கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க, இமாலய வெற்றி கிடைச்சா வாழலாம் சொல்லுவீங்க. அற்புதமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 2ல் இருந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அன்னோன்யம், நல்ல பணவரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இதெல்லாம் கொண்டு பெரிய லெவலில் உங்களை, ஏன்னா ராசிநாதன் ராசியில் வந்து மறுபடியும் வந்து அமர்றதுக்கு 27 ஆண்டு காலம் ஆகுங்க. அப்போ 2ஆம் இடத்துல 2 குடையவன் வந்து அமர்ந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அது நல்லதா? நல்லதல்ல. 4ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள், இப்போ 2 வீலர் ஓட்டுறீங்க, இல்லை 4 வீலர் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுவும் பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் இந்த வாரம். இந்த ஆட்டோ, கால் டாக்ஸி, மற்றபடி இந்த ஷேர் ஆட்டோ சொல்கிறோம் இல்லையா, இப்போ லாரி, கனரக வண்டி, ஜேசிபி, இது போல் வண்டிகளை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொழப்பு நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு மாதத்துக்கு உண்டான செலவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் காலி பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிமைனிங்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் 22 நாள் எப்படி ஓட்டுவீங்க? இப்போ எது ரொம்ப எசென்ஷியலோ, உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி செலவு வருது, அதுதானே அந்த இது வச்சுருக்குது. அப்போ அது வந்து எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள். இப்போ தாழ்பால் பொடிச்சு, தாழ்பால் டோரு போயிடுச்சு, டோரு ரெடி பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணுன்னா எலக்ட்ரிக் ஒயர் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படி எந்த செலவு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிபி சுகர் எகிறோம், நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அடுத்தது இந்த 5ஆம் இடம் சூப்பர். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் சூப்பர், பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் அங்கே போகிறதும் சூப்பர். இப்போ 5, 10 குடையவர் சுக்கிரன் அற்புதமாக உச்சநிலை ஆட்சி நிலை பெறுகிறார். சூப்பருங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை தரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நிலை இப்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம், பிளெஸ்ஸிங் 100% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த 4க்குடைய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே பூமிகாரகன். அப்போ 4க்குடையவன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாருன்னு சொன்னால் அப்போது பூமி வாங்க, இடம் வாங்க, வீடு வாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தும். இல்லை பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை இடம் வாங்கி போய் போட்டிருப்பீங்க, அதுக்கு வேலை போடணுன்னு ரொம்ப எசென்சியலாக இப்போ செலவு பண்ணுவீங்க. இல்லை வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது இல்லை அது மெயின்டெனன்ஸ், அதாவது நிர்வாக செலவு, அதாவது ரிப்பேர் பண்ணுற செலவு, அப்படி ஏதாவது பண்ணக்கூடிய நிலை கூட ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டு அதிபதி அது சந்திரனாயிடுறார். அதனால் நம்ம அதை 2.25 நாள் தான் இருப்பார். அது கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம்னு வரார். சூப்பராக பாக்கியமான சூழல் தான் ஏற்படும். குரு சந்திர யோகம் ஏற்பட போகிறது. இந்த
8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 2ல் வந்து உட்காந்து 8 பார்க்குறாருன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. தேவையில்லாத ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு போயிட்டு நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அது 8ஆம் இடம்ங்கிறது பொருள் களவு போகிற இடமாக இருக்குது. களவு போகிறதுக்கு திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே மிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடக்கும்னா ஏதாவது கம்பல்சரி நடக்கும்னு கிடையாது. தசாபுத்தி சரியில்லைன்னா கோச்சாரம் இப்போ இப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கணக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நல்லதே நடக்கும், நல்லதே அனுபவிப்பீர்கள், எல்லாம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தைக்கு நீங்கள் செலவு செஞ்சாலும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும், தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம், பாக்கியமாக ஒரு சூழல். இப்போ 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பாங்க. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடன் இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு செலவுக்கு உதவும். மற்றபடி 10ஆம் இடம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. தொழிலில் நல்ல மும்முரமாக வேலை பார்த்து நல்ல இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும், டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், இதுபோல் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான். பொருளாதார மேன்மை இருக்கும். பல வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும். நினைச்ச காரியம் கைகூடும், நினைக்காத காரியமும் கைகூடும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. சிறப்பாக இது பண்ணக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க, சூதனமாக நடந்துங்க. சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாராவது பிரச்சனை பண்ண வராங்க, ஆஃபீஸில் சண்டை போட வர, நீங்கள் அலர்ட்டாக இருந்துருப்பீங்க. பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும். இல்லை ஞாபகம் இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா பண்ணீங்க, ஐயோ சந்திராஷ்டமனே ஞாபகம் இல்லையெல்லாம் இன்னும் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.